நம்மளோட ரஜிபாப்பா அண்ணியோட சேனல்ல வீடியோ வந்திருக்கு பூ. சோனு பேட்ஸ் கார்ட்டூன் தமிழ்ல அவங்க வீடியோ போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அதான் பூ பேட்ஸ் எல்லாம் வச்சு போட்டுட்டு இருந்தாங்கல்ல. இப்போ அவங்க நம்ம கார்ட்டூனே போடுறாங்க. சேனல் பேர் கூட மாத்திருக்காங்க, தமிழ் கார்ட்டூன் பரிதாபங்கள்னு பேரு. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வேற யார் சேனலும் நினைச்சிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க பூ. நம்ம ரஜிபாப்பா அண்ணியோட சேனல் தான் தமிழ் கார்ட்டூன் பரிதாபங்கள். அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுனால 2-3 மாசமா வீடியோ எடுத்து போட முடியல. இப்போ அவங்க சேனல்ல வீடியோ வந்திருக்கு பூ. அதுவும் நம்ம போடுற இதே கார்ட்டூன் தான். ரொம்ப அழகான ஸ்டோரி எல்லாம் போடுறாங்க பாருங்க பூ. ஏற்கனவே ஒரு வீடியோ இன்னைக்கு போட்டிருக்காங்க பாருங்க பூ. தமிழ் கார்ட்டூன் பரிதாபங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூ. மறக்காம அவங்க வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க நம்மளோட ஓனர் ஸ்டோரிக்குள்ள போலாம். சரோஜா, எதுக்குமா சம்மந்தி அப்படி எல்லாம் பேசுறா? அவி நம்ம மேல இருக்க அக்கறையில தானமா அப்படி பேசியாவ? அக்கறை அக்கறை, இந்த மீன்காரிக்கு என்ன அக்கறை இருக்குன்னு எனக்கு தெரியாது. இங்க பாருமா, நீ வேணா இந்த மீன்காரியை நம்பலாம், நான் ஒரு நாள நம்ப மாட்டேன். இந்த மீன்காரி சரியான தந்திரக்காரி. குள்ள நிறைய இவ்வளவு ஒண்ணுதான். ஐயோ, அப்படி எல்லாம் சம்மந்தி பேசாதம்மா. அவி என்ன நினைப்பாவ? என்ன நினைப்பாவ? இந்த மீன்காரி என்ன நினைக்காங்கதுல எனக்கு ஒண்ணு கவலை கிடையாது. மீன்காரி ஏதாவது திட்டமாட்டி தான் இந்த வீட்டுக்குள்ளே நுழைவா. நீ முதல்ல இவ்வளவு நம்புறத நிறுத்தி. வாடர், எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? உங்க புருஷன் வீட்ல இருந்து நடந்தே வந்தீங்களோ? நான் வேணா பிரிட்ஜ்ல இருந்து சில்லுன்னு ஒரு ஜூஸ் எடுத்துட்டு வரட்டுமா? என் வீட்ல பிரிட்ஜ் திறக்கக்க தெரியும், சில்லுன்னு எடுத்து குடிக்கக்க எனக்கு தெரியும். வாடர், முன்னாடி மாதிரியா இப்போ? ஏன் எங்க வீட்டு பிரிட்ஜுக்கு பூட்டு போட்டு பூட்டி வச்சிருக்கியா? இல்ல வாடர், இப்ப நீங்க வேற வீட்டுக்காரவிய. எங்க வீட்டுக்கு நீங்க விருந்தாளியா வந்திருக்கீங்க, உங்களை நாங்க கவனிக்கணும்ல. ஏம்மா என்னம்மா இதெல்லாம்? சரோஜா, அது ஒண்ணும் இல்லம்மா. நீ மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்திருக்கா பத்தியா, உன்னை கவனிக்கணுங்கிற அக்கறையில தான் சம்மந்தி அப்படி சொல்லியாவ. என்னைய கவனிக்கணும், நீ கவனி. என்னைய கவனிக்கிறது மீன்காரி யாரு? வானரே, இப்போ வேணா நான் வெளியே இருக்கலாம். இன்னைக்கு ராத்திரியே அந்த வீட்டை காலி பண்ணிட்டு இங்க வர போறேன் வானரே. இனி இங்கதான் வசிப்பிடம். ஓஹோ, அப்படியா? ஆமாமா சரோஜா, சம்மந்தி நான் தனியா இருக்கிறதுனால இனி இங்கே வந்து குடும்பத்தோட இருக்கேன்னு சொல்லியிருக்காவ. குடும்பத்தோட இங்க வந்து உட்கார்ந்துட்டு உன் தலையில முளகாரி கேக்க நீ ஏமா இப்படி இருக்கா? வெளுத்ததெல்லாம் பால்னு நினைக்கிறியா? எதுக்கு இந்த மீன்காரி ஒரு பால் டாயிலு? வானரே, எதுக்கு வந்ததுல இருந்து சிரிச்சிடின்னு நிக்கிறிய? சொத்த நேரம் இந்த சோபால உட்காருங்க வானரே, நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கும். ஆமா மீன்காரி, எனக்கு தெரியாது. நான் உங்களுக்கு காபி போட்டு எடுத்துட்டு வரேன், குடிச்சிட்டு கிளம்பிருங்க. ஏமா, நான் எப்ப கிளம்பணும் எப்ப கிளம்ப கூட இந்த மீன்காரி சொல்லிட்டு இருக்காமா? எனக்கு இவ ஆர்டர் போட்டுட்டு இருக்கா. என்னது இதெல்லாம்? நீ எதுக்கு இவ சொல்லியால கேட்டுட்டு சும்மா முழிச்சிட்டே இருக்கா? சரோஜா, நீ உடனே கிளம்பிடுவா அப்படிங்கறதுனால சம்மந்தி அப்படி சொல்லியாவம்மா. நீ 2 நாள் இருந்துட்டு போறியம்மா? சம்மந்தி 2 நாள் எதுக்கு? மகரி இப்பதான் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு. அவரை விட்டுட்டு 2 நாள் 3 நாள் இங்க வந்து தங்கினா என்ன அர்த்தம்? மகரி என்ன நினைப்பாவ? அதனால காப்பி குடிச்சிட்டு வானர் கிளம்பட்டும். நம்ம வேணும்னா குடும்பத்தோட ஒரு நாள் போய் பார்த்துட்டு வருவோம் சம்மந்தி. ஏமா, இந்த மீன்காரி இந்த வீட்டுக்கு சொந்தக்காரியா இல்ல நான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரியா? நீ சொல்லுமா. 2 நாள் தானே இந்த வீட்ல இல்ல, அதுக்குள்ள எல்லாமே தலைகீழ மாறின மாதிரி இருக்கு. சரோஜா, ஏமா அப்படி சொல்லியா? இது உன் வீடுமா? பார்த்தா எனக்கு அப்படி தெரியல. ரோட்ல போறது வரதெல்லாம் வந்து நாட்டாம பண்ணிட்டு நிக்குது. ஏ மீன்காரி, உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? எதுக்கு அந்த வீட்ல இருக்க முடியாம இந்த வீட்ல வந்து இருக்க போறீங்க? அத சொன்னேல வானரி, சம்மந்திக்காக தான். எங்க அம்மைக்காக நீ அந்த வீட்டை வாடகைக்கு விட்டு இங்க வந்து இருக்க போறேன்னு? அதுவும் 12,000க்கு. அடுத்த மாசத்துல இருந்து நீ 12,000 வாடகை தராம இரு, அதுக்கு வர இருக்கு உனக்கு. வானரி, இப்பதான் நீங்க அங்க போயிட்டீல்ல, இந்த வீட்டு விஷயத்தை பத்தி எதுக்கு நீங்க பேசுறீங்க? அத நாங்க குடும்பமா பாத்துக்கிட்டோம் வானரி. என்னது, நீ குடும்பமா பார்க்க போறியா? என் குடும்பத்தை எனக்கு பார்க்க தெரியும் மீன்காரி. நீ மரியாதையா அந்த வீட்டை விட்டு வெளியே போயிரு. சரோஜா, நீ சும்மா இருமா. எவனோ ஒருத்தன் இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்பானா? அந்த மாதிரி அந்த மீன்காரி பண்ணிட்டு தெரியா? நீ இந்த மீன்காரிக்கு ரொம்ப தான் இடம் கொடுத்து வச்சிருக்கா. சரோஜா, அப்படி எல்லாம் கோவப்படாதம்மா, அவையோ நம்ம வீட்டு சம்மந்தி. சம்மந்தி, எனக்கு கோவமே இல்ல. வானரி ஏதோ வந்து டென்ஷன்ல பேசிக்கிட்டு இருக்காவ. இனி நம்ம குடும்பமா இருக்க போறோம், நம்ம இதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட முடியுமா? இது இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு போயிருவாவ. இதுக்கெல்லாம் கோவப்பட்டுட்டு இருந்தா குடும்பத்துக்குள்ள சேர்ந்து வாழ முடியுமா? நான் எதுவுமே நினைக்கல சம்மந்தி. வானரி என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். நான் இப்ப போயிட்டு வானரி வீட்டுக்கு போன பிறகு வாரேன். அப்போ இதுக்கு மேல நீ இந்த வீட்டு பக்கமே வந்துட முடியாது. இதோட அப்படியே
ஏன்னா நான் இல்லன்னு வச்சுக்க இந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் வந்து கும்மி அடிச்சிருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுலயும் நீ இந்த வீட்டுக்குள்ள வந்து பாய் போட்டு படுத்துருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால இதுக்கு மேல இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன். இங்க தான் இருக்க போறேன். யார் என் வீட்டுக்குள்ள வந்து தங்கியா, யார் யார் வீட்டை வாடகைக்கு விடியான்னு பாத்துருவேன். வானரு அப்ப மகர் வாழ்க்கை. அவர் வந்தா வாழட்டும், இல்லைன்னா அங்கேயே இருந்து அழட்டும். நான் என் வீட்டுல தான் இருப்பேன். நான் பேட்டேன்னு நினைச்சிட்டு சட்டி பட்டி அள்ளிட்டு இந்த பக்கம் வந்தான்னு வச்சுக்க மீன்காரி 3 முடியும் இருக்காது பாரந்தரம் பாத்துக்க. போவோம் வீட்டுக்கு. இதுக்கு மேல என் கண்ணு முன்னாடி வந்துடா சொல்லிவிட்டேன். சரோஜா சம்மந்திக்கிட்ட ஏமா அப்படி கோவப்படியா? ஆமா சம்மந்தியா சம்மந்தி. இந்த மீன்காரில உனக்கு சம்மந்தி, இதுல உனக்கு பெருமை. இல்லம்மா, என்னதான் இருந்தாலும் நம்ம நிரோஜா அங்கதானே இருக்கா. அவளுக்காகவாது நம்ம கொஞ்சம் பார்த்துதாம்மா பேசணும். ஏமா இந்த மீன்காரிக்கு இந்த மரியாதை எல்லாம் அதிகம். அவ நிரோஜாவை ஏமாத்தி கூட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சவ. அவளுக்குலாம் மரியாதை இவ்வளவுதான் கொடுக்க முடியாது, இதுக்கு மேல கொடுக்க முடியாது. இங்க பாருமா, நீ இப்படியே ஏமாளியா இருந்தான்னு வச்சுக்கியா, இந்த மீன்காரி மட்டும் இல்ல இந்த ஊர்க்காரியே இங்க வந்து தங்கிடுவா பாத்துக்க. தலையில மிளகா மட்டும் இல்ல கொத்தமல்லி சேர்த்து அரைச்சு விடுவாள்வே. சரோஜா சம்மந்தி எனக்காகதாம்மா வந்து இருக்கேன்னு சொன்னாவ. அவிய மட்டும் இல்லம்மா, நிரோஜா நிரோஜா பிள்ளை மாப்பிள்ளை எல்லாரும் வந்து இங்க இருந்தா நல்லா தானமா இருக்கும். அதான் வந்து இருந்துட்டு போட்டோன்னு சொன்னேன். எதுக்குமா, எதுக்கு எல்லாரும் இங்க வந்து கும்மி அடிக்கணுங்க? ஏன் நீனும் தம்பி சேகரங்க இருக்க முடியாதா? இருக்க முடியுமா, ஆனா நீ இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா சம்மந்தி கிட்ட. அதான் அவிய வருத்தப்படாதுங்க சம்மந்தி, நான் குடும்பத்தோட வாரேன்னு சொன்னாவ. சொல்லுவா அந்த மீன்காரி எப்ப சந்தர்ப்பம் கிடைக்குன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். கிடைச்ச உடனே இங்க வந்து உட்கார்ந்துக்கலான்னு பாத்துருக்கா. விட மாட்டேனே, இதுக்கு மேல இந்த மீன்காரி இந்த வீட்டு பக்கம் வர விட மாட்டேன்னு சொல்லிவிட்டேன். சரோஜா ஏமா அப்படி சொல்லியா? நீனா மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருவாள்ல, அவிய வந்து இருந்தா இருந்துட்டு போட்டோமேமா. ஆமா இருந்துட்டு போட்டான். அவ மட்டும் வந்து இருக்க மாட்டா, வீட்டையே உள்வாடகைக்கு விட்டுருவா சொல்லிவிட்டேன். இங்க பாருமா, இந்த மீன்காரி நம்புறதை இதுக்கு மேல நிறுத்து. நான் எந்த மாப்பிள்ளை வீட்டுக்கும் போறது இல்ல, இங்கே தான் இருக்க போறேன். சரோஜா ஏமா அப்படி சொல்றா? அப்படிதான் சொல்லுவேன். உன் மாப்பிள்ளைக்கு நானும் பிள்ளைகளை வேணும்னா இங்க வரட்டும். இதுக்கு மேல நான் அந்த வீட்டுக்கு போறது கிடையாது. என்னாச்சுமா, எதுவும் பிரச்சனையோ? அங்க எல்லாமே பிரச்சனை தான். என் மாமியாரு சொத்தால கூட திருந்தல, என்ன அப்படியே தான் இருக்கு. அங்க போய் தினாம போராடிட்டு இருக்கே, நான் இங்கே இருந்துருவேன். என் பிள்ளைகளுக்கு 1 லிட்டர் பால் கூட வாங்கி தரல. ஐயோ என்னமா சொல்றா? ஆமாமா, பால் கேட்டா கருங்காப்பி ஊத்தி குடுங்குது, இல்லனா நீ தண்ணி ஊத்தி குடுங்குது. காலையிலக்கு பூரி சுட்டா அதியக்கு சுட்டா பழைய கஞ்சி ஊத்துங்க வேண்டியதானே சொல்லுது. பிள்ளைகளுக்கு கஞ்சி குடிச்சு பழக்கமே இல்லையேம்மா. அத சொல்லியாச்சு கேட்கணும்ல. நான் கொடுப்பேன், பிள்ளைகளை இப்படியே கெடுத்து வைக்காதுன்னு சொல்லுது. அப்புறம் நீ கொடுத்துட்ட அரிசி வித்துட்டு, பணியாரம் பழம் எல்லாத்தையும் வித்துட்டு, ஏன் நீ கொடுத்துட்ட நாட்டுக்கோழி முட்டையும் பிள்ளைகளுக்கு கொடுக்காம வித்துட்டுமா? ஐயோ என்னமா சொல்றா? இவ்வளவு மோசமாவ நடந்துக்கிட்டியாவே? எல்லாத்தையும் வித்து ரூபாய் எடுத்துக்கிட்டு என்ன சொல்லிச்சு தெரியுமா? பழம் அழிவு போச்சுங்குது, அரிசி மழை வந்து நனைஞ்சு போச்சுங்குது, முட்டையை பூனை தட்டி விட்டு உடச்சு போட்டுங்குது, பணியாரத்தை நானே என் பிள்ளைகளுமே தின்னுட்டாமா. இப்படி எல்லாம் சொல்லி நீ ஏமாத்துதுமா. என்னையாது பழைய சரோஜான்னு நினைச்சிட்டு இருந்திருக்கு. நான் ஓனர் சரோஜாங்கத மறந்துருச்சு. நல்ல 4 கேள்வி கேட்டுட்டு வந்துட்டே இருந்துட்டேன். இதுக்கு மேல இந்த வீட்டுல நான் கால் எடுத்து வைக்க மாட்டேன். சரோஜா மர்மம் வருத்தப்படுவாங்களேம்மா. மாமே வருத்தப்பட்டா பட்டுக்கிட்டாங்கே இருக்கட்டும். நானே என் பிள்ளைகளை வேணும்னு நினைச்சா இந்த வீட்டுக்கு வரட்டும், இல்லன்னா என் அம்மைக்கு துணைக்கு அங்கேயே இருந்துக்கிடட்டும். இத்தனை வருஷம் நான் எப்படி வாழ்ந்தேனோ அப்படியே வாழ்ந்துட்டு போறேன். சரோஜா பிள்ளைல அப்பாவை தேடலம்மா. ஏம்மா என் பிள்ளைல இன்னும் சாப்பிட கூட இல்லம்மா. ஐயோ என்னமா சொல்றா? ஆமாம்மா, பசியோட கூட்டிட்டு வந்திருக்கேன் பிள்ளைகளை. ஏதாவது சாப்பாடு கொடுமா. சரிம்மா சரோஜா, பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க நீ வா. பாவையும் பிள்ளைகளு அந்த வீட்டுல இருந்தா சாப்பாட்டுக்கே ஏமாந்து போயிரும். ஏன் நானும் கூட எல்லாத்துக்கும் ஏங்கி போயிருவேன். நான் இந்த வீட்டுல நிம்மதியா இருந்துட்டு போறேன். ஷடுஜா வந்துட்டியம்மா? பாட்டி நல்லா இருக்கீங்களா பாட்டி? ஓ நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்கா? பிள்ளைகள் எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன் பாட்டி. ஆமா, அந்த வெளிநாட்டு மாப்பிள்ளை வரலையம்மா? என் புருஷ பிறகு வருவார் பாட்டி. சரிம்மா, நீ இல்லைங்கிறதுனால அந்த குடுமி உள்ள கடந்து கும்மி அடிச்சிட்டு இருக்கா. என்னது குடுமியுமா? ஆமாம்மா, உள்ள போய் பாரு அந்த கொடுமைய. அந்த குடுமிகாரி கொண்ட ஏத்தனைக்கு கடல்ல தள்ளிட்டு வரேன். சிகர், வீட்டெல்லாம் நல்லா க்ளீனா பெருக்கிட்டேன் சிகர். நீ கொஞ்சம் எழுந்துரு, நான் அந்த பெட்ஷீட் எல்லாம் தட்டி நீட்டா விரிச்சு தரேன் சிகர். சாமி நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? இதை நாங்களே பார்த்துப்போம் சாமி. அப்படிலாம் சொல்லாத சிகர். நான் செய்யாம வேற யார் செய்வா? உன்ன ரபியல் இப்ப வீட்டுல இல்ல. நான் தான் அப்படியே இடத்துல இருந்து எல்லாரையும் பொறுப்பா பார்த்துக்கிடணும்.
சாப்பிட்டுட்டு இருக்காவே, நீ போய் பாரு. என்ன குடுமி வாய் வடக்கு பக்கமா போகுது? இந்த கேள்வியை நான் தான் கேட்கணும். நீங்க என்ன இங்க வந்து கும்மி அடிச்சிட்டு இருக்க? அதுவும் என் தம்பி ரூம்ல உனக்கு எவ்வளவு தைரியம் தான் இங்க வந்திருப்ப? குடுமி ஆறுத்து கடல்ல தள்ள போறேன் பாரு. நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? உங்க வீடு தான் அங்க இருக்குல, உங்க புருஷன் வீடு தானே இது உங்க வீடு. இங்க வந்து நின்னுட்டு எதுக்கு என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? போங்க, நீங்க உங்க புருஷன் வீட்ல போய் நல்லபடியா வாழ பாருங்க. என்னைய சொல்ல உனக்கு எவ்வளவு தைரியம் குடுமி? நாங்க எங்க புருஷன் வீட்டுல வாழியது எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க எங்க வாழலன்னு வந்தீங்களா? சாட்டில போட்டு வார்த்துப்படி வார்த்து. உங்க பாருங்க வானூரவியல, நான் ஒண்ணும் யார் எதுக்காகவோ வரல. நீங்க இந்த வீட்ல இல்லல, அதனால அந்த இடத்தை நிரப்பலாம் தான் வந்தேன். எத்தனை பேர் தான் நிரப்புவிய? எத்தனை லாரி மண்ணள்ளி போட்டியே? இடத்தை நிரப்புறதுன்னா உங்க இடத்துல நான் இருந்து எல்லாத்தையும் கமெண்ட்ஸ்கிட்டே அதுதான் இடத்தை நிரப்புறது. என் இடத்துல நீ இருக்கேன்னு என்ன என் தம்பி சேகருக்கு நீ அக்காவா? எங்க அம்மைக்கு என்ன ஒரு பொட்ட பிள்ளையா? சீச்சி, அப்படிலாம் இல்ல. சாகருக்கு நான் ஃப்ரெண்ட் தான். பொதுவா சொல்லணும்னா உங்க அம்மைக்கு நான் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம்னு வந்தேன். ஆமா, எங்க அம்மைக்கு கேள்புள்ள அந்த குடுமையை வச்சுட்டு இங்க இருந்துருவாரு. இங்க வா, உன் கொண்டை இன்னைக்கு அறுத்துறியே. பேதி எடுப்பா குடுமிக்காரி, நான் இல்லன்னோட என் வீட்டுக்குள்ள வந்து கும்மி அடிச்சுட்டு இருக்கா போல. போகும்போதே உன்ட்ட நான் சொல்லிட்டு தர போனேன். உள்ள வந்தீங்கன்னா அங்கிருந்து வந்து கொண்டை அறுத்துருவேன் நீ. ஏதோ சும்மா பாத்துல பேசுவியல, அந்த மாதிரி பேசிட்டு வர்றியான்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது. என்ன தெரியுது? இந்த வீட்டை சுத்தி ஏதோ கேமரா ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிய. அதான் யார் வர்றா நல்லா தெரியுது. குதிச்சு வாட்டி வந்திருக்கிய. இப்படி எத்தனை நாள் வாட்டி வர முடியும்? என்னைக்காரனாலும் இனி அதுதான் உங்க வீடு. இங்க யாருனாலும் வந்து போய் இருக்கதான் செய்வாங்க. நீங்க உங்க வீட்டுக்கு போங்க, நான் ஆண்டிக்கு ஹெல்ப் பண்ண போறேன். எவள பாரு என்னை துரத்தி விடுறதுல குறிக்கோளா இருக்கீல. எப்படா இவன் வெளிய போவ அந்த வீட்டுக்குள்ள வந்து குதிக்கலாம்னு நினைச்சிருந்திருக்கிய. போன உடனே இதான் சான்ஸ், நீங்க வந்து குதிச்சாச்சு. மரியாதை இந்த வீட்டை விட்டு வெளியே போயிரு. இதுக்கு மேல கேள் பண்ணி அது பண்ணி இது பண்ணி வீட்டுக்குள்ள வந்தான்னு வச்சுக்க, மண்டை இருக்காது கொண்டே இருக்காது. நீங்க இப்ப இருக்கியா, அதனால நாங்க வர முடியாது. நீங்க இல்லன்னா நாங்க வருவோம். நீங்க தான் அந்த வீட்டுக்கு போயிட்டீங்களா, நாங்க வந்து ஹெல்ப் பண்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? சேகர் என்னோட ஃப்ரெண்டோட அம்மாக்கு நான் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கேன், அவ்வளவுதான். அந்த கெளுப்பு பல்பெல்லாம் நாங்க பாத்துக்கிடுவோம். இதுக்கு மேல நாங்க இங்க தான் இருக்க போறோம். என்னது, இங்க தான் இருக்க போறீங்களா? எதுக்கு? நீங்க எதுக்காக இங்க இருக்கணும்? அதுதானே உங்க வீடு. நீங்க அங்க போங்களா, எதுக்கு இங்க இருக்கணும்? ஏ அம்மா, இடி விழுவா, கண்ணு தெரிச்சு வெளியே விழுந்துற போது. நான் என் வீட்டுல இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? அது வந்து இத்தனை வருஷம் தான் நீங்க உங்க புருஷனை பிரிஞ்சு இருந்துட்டீங்க. எதுக்கு மேலேயே அதுக்கு பிரிஞ்சு இருக்கணும், அதான் அவர் கூட சேர்ந்து இருக்கட்டுமேனு ஒரு நல்ல எண்ணத்துல சொன்னேன். நீ என்ன எண்ணத்தை சொல்லுவான்னு எனக்கு தெரியாது. உன்னை பத்தி பேதி எடுப்பா, வெளியே போறியா இல்லையா? இதுக்கு மேல என் வீட்டுக்கு வந்தா குடிமி இருக்காது, பறந்துரும் சொல்லிவிட்டேன். இங்க பாருங்க வானரவியல, உங்க அம்மைக்கு ஒரு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன். காலையில இருந்து நிறைய வேலை பார்த்திருக்கேன், நீங்க திட்டாதங்க. ஆமா, திட்டாம உன்னை கொஞ்சுவாவே. சரி, எனக்கு ஒரே ஒரு டவுட். நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? நீ என்னைக்கு வீட்டுக்கு போவியா? அதுவா அவன் குடிமி என்னைக்கு அறுக்கனா அன்னைக்கு பேர்வேன். பேதி எடுப்பாள்வே, நான் 2 நாள் இல்லைன்னு இங்க வந்து என்ன மாதிரி கும்மி அடிக்காள்வே. அந்த மீன்காரி என்னன்னா வீட்டை காலி பண்ணிட்டு இங்கே வந்து தங்கிடுவாங்க. எல்லா சொத்தையும் நானே ஆண்டுக்கிறவான்னு நிக்கா. இந்த குடிமிகாரி இப்பவே என் தம்பி கழுத்துல தாலி கட்டிட்டு இங்கே வாழ்ந்துட்டுமாங்க. ஏ அம்மம்மா, என்ன வருத்து வர அழுவம்மா. 2 பேருக்கு எதுக்குதான் அப்படி பேதி இருக்குன்னு தெரியல. இதுக்கு மேல நான் இந்த வீட்டை